நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு நம்ம புக் பண்ணி, பிளான் பண்ணி புக் பண்ணா கூட, நம்ம தங்குறதுக்கு ஹோட்டலும் புக் பண்ண வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். இப்போ ஹோட்டல்ல நம்ம புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிக பணம் தேவைப்படலாம். ரூம் கிடைக்காம இருக்கலாம். ஆனாலும், இப்பொழுது ஐஆர்சிடிசில ரிட்டயரிங் ரூம் இருக்குது. ரிட்டயரிங் ரூம், டார்மெண்டரி ரூம் இருக்குது. அது நம்ம புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு பட்ஜெட் விலையில கம்மியான விலையில நம்ம வந்து புக் பண்ண முடியும். இன்னைக்கு அதான் இந்த நிகழ்ச்சி பார்க்க போறோம். வாங்க. ஓய்வு வரை தங்குமிடம் புக் செய்வது எப்படி? ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் வந்து சொல்லித் தர போறேன். முதலாவது எதுக்குன்னா, இன்னைக்கு அதிக தேவைகள் இருக்கிறது நமக்கு தங்குறதுக்கு. ஸோ இத வந்து நம்ம எப்படி வந்து இந்த ஆப்ஷன நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ ஆல் வெல்கம் டூ மை சேனல் பயணங்கள் பிளஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசில ஒ 300 கிட்டத்தட்ட 357 357 ஸ்டேஷன்ல இந்த மாரி ரிட்டயரிங் ரூம் ஃபெசிலிட்டீஸ் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அ டார்மென் டார்மென்டரி ரூம் ஓகேங்களா? ஒரே ரூம்ல மல்டிபிள் பெட்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா டீசென்ட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து சிங்கிள் ரூம் இருக்குது, டபுள் ரூம் இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா, ஏசி இருக்குது, நான் ஏசி இருக்குது. இப்படியாக அ ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒவ்வொரு விதமான ஃபெசிலிட்டீஸ் இருக்குது. இத வந்து நீங்க ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆன்லைன்ல நீங்க வந்து மொபைல் ஆப்லயும் பண்ணிக்கலாம். வெப்சைட் வழியா பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் நீங்க நியரஸ்ட் ஸ்டேஷன்ல போயிட்டு கூட நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து எப்படி புக் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோல உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி புக் பண்றதுன்னு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஐஆர்சிடிசி மொபைல் ஆப்ல போய்க்கோங்க. போயிட்டு இதுல வந்து ஐஆர்சிடிசி மொபைல் ஆப்ல இந்த ரிட்டயரிங் ரூம் இத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இந்த ரிட்டயரிங் ரூம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிட்டயரிங் ரூம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு வெப்சைட் லிங்க் ஐஆர்சிடிசியோட இன்னொரு வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. அத செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா? மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வரதுல நீங்க வந்து இந்த ஆப்ஷன் இதுதான். இந்த பெட் மாரி இருக்குங்க இல்லையா? இத செலக்ட் பண்ணுங்க. இத செலக்ட் பண்ணிட்டு இன்னொன்னு முக்கியமா என்னன்னா, நீங்க இந்த ரிட்டயரிங் ரூம் புக் பண்ணணும்னா, நீங்க கட்டாயம் ஒரு ரயில்வே பேசஞ்சரா இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு வேலிட் கன்ஃபர்மேஷன் டிக்கெட் இருக்கணும். அப்பதான் நீங்க வெயிட்டிங் லிஸ்ட் மற்றதெல்லாம் புக் பண்ண முடியாது. கன்ஃபர்மேஷன் டிக்கெட் இருந்தா தான் புக் பண்ண முடியும். பிளஸ் இங்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இங்க உங்களோட பிஎன்ஆர் நம்பர் 10 டிஜிட் பிஎன்ஆர் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணோனே, அது இன்டர்னலா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணி பார்த்துட்டு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகேங்களா? யூசர் நேம், பாஸ்வேர்ட் நீங்க என்டர் பண்ணிட்டு, மறுபடியும் வந்து உள்ள போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு காட்டும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா, நானு 15த் ஜூலை ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குடைய சோர்ஸ் ஸ்டேஷன்ல இந்த ஃபெசிலிட்டீஸ் இல்ல. ஆனா டெஸ்டினேஷன் ஸ்டேஷன்ல இருக்குது. ஓகேங்களா? இதுல இன்னொன்னு முக்கியமா என்னன்னா, இன்னைக்கு நான் முன்னாடியே சொன்னபடி 357 ஸ்டேஷன்ல இருக்குது. இப்ப பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா, பெங்களூர் சிட்டி யஸ்வந்த்பூர் எனக்கு காட்டுது. நான் இந்த பெங்களூர் சிட்டி புக் பண்ணிக்கிறேன். ஆனாலும் பக்கத்துல யஸ்வந்த்பூர் பார்த்தீங்கன்னா, இதுல டிக்கெட் எனக்கு அவைலபிளா இருந்துச்சு. இதுல இல்ல. அதேபோல இப்ப சென்னையில பார்த்தீங்கன்னா, எக்மோர்ல இருக்குது, சென்னை சென்ட்ரல்ல இருக்குது, தாம்பரத்துல இருக்குது. ஒருவேள உங்களுக்கு எக்மோர், சென்னை சென்ட்ரல் இல்லன்னா, நீங்க தாம்பரம் கூட புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புக் பண்ணிட்டு, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இது வந்து இன்னொன்னு என்னன்னா, இதுல வந்து நமக்கு இப்ப என்னோட டெஸ்டினேஷன் ஜர்னி வந்து 15, 16, 17 மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ்க்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அ ஸோ வந்து நம்ம டேட் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? டேட் செலக்ட் பண்ணிட்டு, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, செக் இன் டேட்டு, செக் அவுட் டேட்டு, பிளஸ் பெட் டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா, டார்மென்ட்ரி நான் சொன்னபடி டபுள், சிங்கிள் இருக்குது. இப்ப வந்து நான் சிங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சிங்கிள் செலக்ட் பண்ணிட்டு, இங்க வந்து கோட்டா இருக்குது. ஓகேங்களா? ஏசில பார்த்தீங்கன்னா, அ ஏசி ஸ்டேட்டஸ்ல நான் முன்னாடியே சொன்னபடி ஏசி இருக்குது, நான் ஏசி இருக்குது. ஆல் குடுத்தோம்னா, ஏசி, நான் ஏசி எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து இத நான் செலக்ட் பண்ணிட்டு, இப்ப நான் கீழ போயிட்டு, ஜஸ்ட் நான் ப்ரோசீட் குடுக்க போறேன். செக் அவைலபிலிட்டி குடுக்க போறேன். எனக்கு வந்து இப்ப உள்ள ஓப்பன் ஆயி காட்டுது. எனக்கு வந்து ரூம் இல்லன்னு சொல்லுது. ஓகேங்களா? இப்போ ரூம் இல்லனாலும் பிரச்சனை இல்ல. நம்ம வந்து இப்போ சிங்கிள் குடுத்திருந்தோம். இன்னும் நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் வந்து நான் டார்மென்டரி குடுக்க போறேன். ஓகேங்களா? டார்மென்டரி குடுக்க போறேன். அத வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ மறுபடியும் உள்ள ப்ரோசீட் பண்றேன். இது வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? இதுல வந்து இப்ப டார்மென்டரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு D1, D2, D3 இந்த மாரி ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அ பிளஸ் என்ன எவ்வளவு நேரத்துக்கு வேணுங்கிற ஹவர்ஸ் காட்டுது, என்னைக்கு டேட் காட்டுது, பிளஸ் என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் இருக்கும் அப்படிங்கிறது இதுவே காட்டும். ஓகேங்களா?
ஸோ இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டார்மெட்ரி ரூம்ல அ இப்ப நான் வந்து D1 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து D1 செலக்ட் பண்ணிட்டு, இப்போ நான் வந்து அ ப்ரொசீட் குடுக்க போறேன். ஓகேங்களா? கீழ வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, கீழ வந்து நீங்க ப்ரொசீட் குடுத்தீங்கன்னா, அடுத்து நெக்ஸ்ட் உங்களோட டீட்டெயில் காமிக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, இதுல வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு காமிக்குது. அ இது வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டீஸ் இருக்குது. இதுல நான் ஏசி தான் கீசர் இருக்குது. இப்படியாக எல்லாத்தையும் காட்டுது. ஓகேங்களா? ஸோ இதுலயே உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துக்கலாம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ இதே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். இந்த ரூம் நமக்கு வந்து கரெக்ட்டா வருமா? அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பிளஸ் பார்த்தீங்கன்னா, ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் 1 டேக்கு நான் செலக்ட் பண்ண 12 ஹவர்ஸ்க்கு ₹95 தான். ஸோ ரொம்ப கம்மி தான். ₹95 டார்மெண்ட்ரி. ஸோ அ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம செலக்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீட் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட டீட்டெயில்ஸ் கேட்கும். நேம் இதெல்லாம் பார்க்கும். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ இத நீங்க குடுக்கணும். கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி கார்டு கேட்கும். ஐடி கார்டு நீங்க மோஸ்ட்லி நீங்க ஆதார் கார்டு இதெல்லாம் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு போதும். பிளஸ் உங்க அட்ரஸ்லாம் கேட்கும். இதெல்லாம் குடுத்தீங்கன்னா, ஃபர்தரா வந்து நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டார்மெண்ட்ரி ரூம் புக் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த நீங்க புக் ஆயிடுச்சுன்னா, நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நானு பேமெண்ட் பண்றத நான் பண்ணல. ஓகேங்களா? ஸோ, அதனால நீங்களும் இத யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் வந்து இங்க இதுல போட்டுருக்கிறேன். ஸோ, இதுல வந்து எப்படி எவ்வளோ டியூரேஷன் புக் பண்ணலாம்னா, முன்னாடியே சொன்ன 42 மணி நேரம் புக் பண்ணலாம். மினிமம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 ஹவர்ஸ் புக் பண்ணலாம். ஓகேங்களா? 3 ஹவர்ஸும் புக் பண்ணலாம். சில நேரங்கள்ல உங்களுக்கு ஹவர்லி புக்கிங் இருக்கனால, உங்க ரேட் கூட கம்மியா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சரி நான் புக் பண்ணிட்டேன். இத கேன்சல் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா, கேன்சல் பண்ணலாம். நீங்க வந்து 2 நாளுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணா 20% டிடக்ட் ஆகும். 1 நாளுக்கு முன்னாடி கேன்சல் பெர்சன்டேஜ் இது பண்ணீங்கன்னா, ஒரு 50% டிடக்ட் ஆகும். ஓகேங்களா? சேம் டேல கேன்சல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ எப்படி கேன்சல் பண்றதுன்னா, நான் அந்த இத உங்களுக்கு கீழ லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன். நீங்க இதுல போய்க்கோங்க. இந்த லிங்க்ல போய்க்கோங்க. லிங்க்ல போயிட்டு புக் ரிஜிஸ்டர்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேன்சல் பண்ண முடியும். ஸோ ரூம் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க நான் சொன்னபடி டார்மெண்ட்ரி இருக்குது, சிங்கிள் ரூம் இருக்கு, டபுள் ரூம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்தெந்த ஸ்டேஷன்ல இருக்குது அப்டின்னா, இதுக்கு நான் லிங்க் வந்து இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பாருங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்னபடி 357 ஸ்டேஷன் இருக்கிறது. நீங்க எந்தெந்த ஸ்டேஷன் இப்போ சப்போஸ் நீங்க வேற ஏதாவது நியூவா ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, இந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேஷன்ல இருக்குதுங்கிறத நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப உண்மைக்கே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லானது. நானும் ஸ்டே பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா, நானு சென்னை அ சென்ட்ரல்ல நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஏன்னா ட்ரெயின் எங்களுக்கு 11:00 தான். நாங்க வந்து ஒரு ஏர்லியராவே ஒரு 6:00 வந்துட்டோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஆன்லைன்ல புக் பண்ண புக் பண்ணல. நாங்க போய் ஆஃப்லைன்ல கேட்டோம். எங்களுக்கு இது மாரி குழந்தை வச்சிருந்ததுனால, எங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி குடுத்தாங்க. உண்மைக்கே அந்த ரூம் பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் வெரி கிளீன். இட் வாஸ் வெரி இது ஏசி எல்லாமே இருந்தது. நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் இத புக் பண்ணுங்க. உண்மைக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கும். குழந்தைங்க வச்சிருந்தீங்கன்னா, மற்ற ஏதாவது நீங்க ஏதாவது தெரியாத இடத்துக்கு போனீங்கன்னா, ஹோட்டல்ல புக் பண்றத விட, இந்த மாரி நீங்க புக் பண்ணீங்கன்னா, உண்மைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவ நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.